நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி குக்கரில் வந்து எப்படி சுவையான சிக்கன் பிரியாணி நல்ல உதிரியாக பண்ண போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து என்னென்ன பொருள் என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரியாணி மசாலா வந்து நம்மளே அரைக்க போகிறோம். நம்ம கடையில் வாங்கி போடுறத யூஸ் பண்ண போகிறதில்ல. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு இது வந்து வரமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், கிராம்பு ஒரு 4-5 எடுத்துக்கோங்க, பட்டை ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. இது வந்து பிரிஞ்சி இலை அல்லது பிரியாணி இலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்து ஏலக்காய் ஒரு 3. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரியாணி மசாலா அரைக்கிறதுக்காக. நம்ம கடையில் வாங்கின பிரியாணி மசாலா யூஸ் பண்ண போகிறதில்ல. இதை வறுத்து அரைச்சி தான் நம்ம பிரியாணி மசாலா யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணோன்னா தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, சிக்கன் வந்து 1 கிலோ வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து பாருங்கள், பெரிய வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயத்தை எடுத்து நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் எந்த அளவுக்கு அதிகமாக போடுறீங்களோ அந்தளவுக்கு பிரியாணி வந்து கொஞ்சம் அந்த கிரேவி இது பண்ண மாதிரி நல்லா வரும். அடுத்து தக்காளி, நாட்டு தக்காளிங்கிறதுனால நான் ஒரு 4 தக்காளி எடுத்து இது பண்ணி வச்சுருக்கிறேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப போட்டால் புளிப்பு எரிக்கும். காரத்துக்காக பார்த்திங்கன்னா மிளகாய், பச்சை மிளகாய் வந்து நீட்டமாக ஒரு 4 மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு, இஞ்சி சிறிதளவு, செரிமானத்துக்காக இஞ்சி சிறிதளவு. இதை ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தட்டி போட்டுக்குவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கேன் புளிப்பு சுவைக்காக. இதை வந்து எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதையும் புளிப்பு சுவைக்காக புளிஞ்சு விட்டுக்கலாம். அடுத்து வந்து தேவையான அளவு பார்த்திங்கன்னா உப்பு வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எண்ணெய் எந்த அளவுக்கு வேணுமோ உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய். அடுத்து மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூனு, மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், சாம்பார் மிளகாய்த்தூள் இதுவும் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூனு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி தாளிக்கிறதுக்காக, இது கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை. மறுபடியும் என்னடா அதை எடுத்துருக்கேன்னு பார்க்காதீங்க, இதுவும் தாளிக்கிறதுக்காக. ஏற்கனவே காட்டினது வந்து மசாலா அரைக்கிறதுக்காக, இது வந்து தாளிக்கிறதுக்காக. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அரிசியை வந்து குறைஞ்சது ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வந்து முன்னாடியே வந்து ஊற போட்டு வச்சுருங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இதெல்லாம் வந்து வறுத்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அதில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடாகட்டும். பாத்திரம் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மசாலா அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே அதில் போட்டுக்குவோம். போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கிக்கிட்டே இருங்க. எல்லாம் வணங்கி ஒரு மாதிரி வாசம் வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வணக்கிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு, வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதுங்களா? முன்ன போட்டதுக்கு இப்போ போட்டதுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இதுக்கு மேலே விட்டோன்னா கருகி போடும். இப்போ நம்ம இதை என்ன பண்ணுவோம்னா, எடுத்து தனியாக அரைச்சி வச்சுக்குவோம். நல்ல மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம பிரியாணி மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். தெரியுதுங்களா? நல்லா போட்டு சின்ன ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அடித்து எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ வாங்க நம்ம பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் நல்லா காயிட்டோம். ஈரத்துலேருந்து எண்ணெய் ஊற்றிடாதீங்க. இப்போ பாத்திரம் காஞ்சிடுச்சு. நான் நெய் கொஞ்சமாக விட்டுக்கிறேன் வாசத்துக்காக. ஒரு 2 ஸ்பூன் விடுங்க, போதும். அதுக்கு மேலே விட வேண்டாம். ஒரு 2 ஸ்பூன் விட்டுட்டு வாசத்துக்காக மட்டும்தான். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அது கூட எடுத்து வச்சுருக்கிற பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு 3யும் போட்டுக்குவோம். இப்போ அடுத்ததாக வந்து நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்குவோம். கூடவே வந்து மிளகாயும் போட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா வணங்கணுங்கிறதுக்காக அதுக்கு வந்து 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா வணக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம் நல்லா குழையிற அளவுக்கு வணக்கணும்னா தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு அதை போட்டு இதை போட்டு நல்லா வெங்காயத்தை கூட நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. தெரியுங்களா? நல்லா குழஞ்சி வணங்கிடுச்சு. இப்போ அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி வணங்கிடுச்சு. தெரியுதுங்களா? எல்லாம் ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா, நம்ம சிக்கனை போட்டுக்குவோம். இன்கேஸ் நீங்கள் புளிப்புக்காக நான் முன்ன சொன்ன மாதிரி தயிர் ஊற்றுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் தயிரையும் ஊற்றி ஒரு பெரட்டுக்கோங்க. நான் என்கிட்ட தயிர் இல்லை, லெமன் தான். லெமன் இந்த ஸ்டேஜில் ஊற்றணுங்கிறது கிடையாது, நம்ம அதுக்கப்புறம் ஊற்றுவோம். நான் எப்போன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி சிக்கனை போட்டுக்கோங்க. இது வந்து 1 கிலோ சிக்கனை
நான் இது பண்ணி வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து எண்ணெயிலேயே ஒரு பெரட்டு நல்லா வணக்கிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இப்போ வந்து வணங்கிடுச்சு. வணங்கி சிக்கன் பாருங்கள் ஒரு மாதிரி சுருண்டு வந்துடுச்சு. எடுத்து வச்சுருக்க கரம் மசால், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துக்குவோம். அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பிரியாணி மசாலா, அதையும் சேர்த்துக்குவோம். ஓகேவா? எல்லாத்தையும் இப்போ நல்லா கிண்டிக்குவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அளவு தெரியாது. அதனால் வந்து சும்மா ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் மட்டும் நான் தண்ணி ஊற்றுறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக்கர் மூடியை போட்டு ஒரு ஹாஃப் பாயில் வேகிற அளவுக்கு நம்ம சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம். ஏன்னா அரிசி இது ஒன்றா போட்டோம்னா அரிசி குழஞ்சி போயிடும், சிக்கன் வேகாமல் போயிடும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சுக்காங்க. ஹை ஃப்ளேமில் வச்சாங்க, ஏன்னா தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கோம். அதனால் வந்து அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ வந்து நான் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடுறது. சிக்கன் தான், மட்டன்னா ஒரு 4-5 விசில் விட்டணும். இது சிக்கனுங்கிறதுனால ஒரு 2 விசில்லே வந்துடும். அதனால் ஒரு 2 விசில் விட்டுட்டு நான் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், ஒரு 2 விசில் வந்துடுச்சு. விசில் வந்த உடனே நான் ப்ரெஷரை ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, தெரியுதுங்களா? நல்லா வெந்து ஒரு மாதிரி இதாக வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா, இது கூட வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ இதில் இருக்கிற தண்ணியை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டம்ளர்லேருந்து 1.5 டம்ளர் தண்ணி இதில் இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ரேஷியோனா, அரிசி வந்து 1 டம்ளருக்கு தண்ணி வந்து 2 டம்ளர் ரேஷியோ. சரிங்களா? இப்போ நான் வந்து 3 டம்ளர் அரிசி போட்டதுனால 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஆனால் 5 டம்ளர் தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கறியோடவே கிட்டத்தட்ட 1 டம்ளர் அளவு தண்ணி இருந்துச்சு. அதனால் 5 டம்ளர் ஊற்றிருக்கேன். கறியும் ஏற்கனவே வெந்துட்டதுனால தண்ணி ரொம்ப அதிகம் பிடிக்காது. இது வந்து சிக்கன் அப்படிங்கிறதுனால ரொம்ப பிடிக்காது. இப்போ அது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை கொஞ்சமாக புழிஞ்சு விட்டேன், ரொம்ப புழிஞ்சு விட்றாதீங்க. சரிங்களா? ஓகே, இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நான் உப்பு சொல்ல மறந்துட்டேன். உப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே போட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இதில் வந்து டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு இந்த தண்ணியில் செக் பண்ணிக்கணும். உப்பு காரம் ரெண்டுமே கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும். அப்போ தான் ரைஸ் போட்டிங்க அப்படின்னா அதில் வந்து மேட்ச் ஆகும். இப்போ நீங்கள் இதில் கரெக்டாக இருக்குமா வச்சிங்கன்னா அரிசி போட்டதுக்கப்புறமேட்டுக்கு வந்து சரியாக மேட்ச் ஆகாது. அதனால் இப்போ உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஒரு கொதி வந்த உடனே அரிசியை போட்டு மூடி வச்சிரும். இப்போயே போட்டு மூடி வச்சிடாதீங்க, ஒரு கொதி வரட்டும். அப்போ தான் அந்த உப்பு காரமெல்லாம் கரெக்டாக தெரியும். ஒரு கொதி வரட்டும், பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா தலை, கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை தலை எல்லாத்தையும் போட்டுக்குவோம். போட்டு நல்லா ஒரு தாட்டி கிண்டி விட்டுக்குங்க. கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து அரிசியை போட்டுருவோம். அரிசியை போட்டாச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, அரிசி எல்லா பக்கமும் இதாகிற மாதிரி. ஓகே, கிண்டி விட்டாச்சு. இப்போ வந்து அரிசி நல்லா ஊறி இருக்குது. அதனால் ஒரு 3 விசில் விட்டாலே போதும், இல்லாட்டினா 4 விசில் விடுவோம். இப்போ வந்து ஒரு 3 விசில் விட்டுக்குவோம். குக்கர் மூடியை போட்டு ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு எடுத்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், 3 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷரையும் ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, தெரியுதுங்களா? நல்லா வெந்திருக்கு. இப்போ கிண்டி விட்டு பார்ப்போம். தண்ணியெல்லாம் சுத்தமாகவே இல்லை, பாருங்கள், தெரியுதுங்களா? நல்லா ட்ரையாக தான் இருக்குது. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பீஸ் எல்லாம் பாருங்கள், கீழே ஒன்று மேலே ஒன்றா தான் இருக்குது, ஒரு பக்கமாக இல்லை. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூடான சுவையான சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.